பெண்கள் படிக்கவும் வேலைக்கு செல்லவும் பாதுகாப்பான சூழலை அரசும் சமுதாயமும் ஏற்படுத்தி தர வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க செயலாளர் மருத்துவர் சாந்தி தெரிவித்துள்ளார். ஒரு ஆணும் பெண்ணும் பேசலாம், பழகலாம் என்ற ஒரு உணர்வை ஒரு சமூகத்துல ஏற்படுத்தாத ஒரு சூழல் இந்த மாதிரி பிரச்சனைக்கு காரணம். அப்ப எங்க இந்த ஃபர்ஸ்ட் வருது? முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஆகவே வயதுக்கு வந்த பெண்கள் ஆணும் பெண்ணும் சமுதாயத்தில் பழகலாம், உட்கார்ந்து பேசலாம், இது தவறல்ல என்ற ஒரு உணர்வை மக்கள் மத்தியில ஏற்படுத்த வேண்டும், மாணவர்கள் மத்தியில ஏற்படுத்த வேண்டும். பெண்களின் பாதுகாப்பிற்காக நடைமுறையில் உள்ள திட்டங்கள் குறித்து கல்வியாளர் காயத்ரி விளக்கியுள்ளார். எப்படி ஒர்க் பண்ற பிளேஸ்ல விசாகா கமிட்டின்னு இருக்கோ அது போல ஹராஸ்மெண்ட் ரெட்ரஸல் செல் அப்படின்னு இருக்குது, விமன் ரெட்ரஸல் கமிட்டி அப்படின்னு இருக்கு, பாஷ் அப்படின்னு சொல்லி பிரிவென்ஷன் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013 நினைக்கிறேன் நான். அந்த 2013க்கு பிறகு இதே அண்ணா யூனிவர்சிட்டிலேயே நான் அவர்களுடைய வெப்சைட்டை கோ த்ரூ பண்ணும்பொழுது பார்த்தேன், அந்த கமிட்டி எல்லாம் இருக்கு. ஸோ அதாவதுங்க நமக்கு சட்டங்கள் எல்லாமே இருக்குது. சிறுவர்கள் மற்றும் பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களின் முதல் தகவல் அறிக்கையை வெளி உலகத்திற்கு கொடுக்கக்கூடாது என தமிழக முன்னாள் டிஜிபி ரவி தெரிவித்துள்ளார். எஃப்ஐஆர் இப்போ புகார்தாரரும் வாங்கிக்கலாம், அது டொமைன்லேயே இருக்கு. அதை அக்யூஸ்டுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புதிய சட்டத்தில் கூட இத்தனை நாட்களுக்குள்ள எஃப்ஐஆர் காப்பி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர் காப்பி வரதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இது போன்ற குற்றங்களில் சிறுவர்கள் மீது நடத்தப்படுகின்ற குற்றங்கள், பெண்கள் மீது ஏவப்படுகின்ற இந்த மாதிரி பாலியல் வன்முறைகள், இது போன்ற குற்றங்கள் எஃப்ஐஆர் வெளி உலகுக்கு கொடுக்கக்கூடாது. வீடியோக்களை எடுத்து வைத்துக் கொண்டு யாரேனும் மிரட்டினால் பெண்கள் அதை கண்டு அச்சப்படாமல் தைரியமாக காவல்துறையில் புகார் அளிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். பாலியல் கொடுமைகளால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு குடும்பத்தினரும் நண்பர்களும் எப்படி உளவியல் ரீதியாக ஆதரவளிக்க வேண்டும் என உளவியல் நிபுணர் சரஸ் பாஸ்கர் விளக்கியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணை அவங்க நண்பர்கள், தோழர்கள் என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, யார் இன்வால்வ்டு, இதை கேட்கக்கூடாது. என்ன கேட்கலாம், என்ன சொல்லலாம், நீ தைரியமாக முன் கம்ப்ளைண்ட் கொடுத்த பார்த்தியா, அதை நாங்கள் அட்மையர் பண்ணுறோம், உனக்கு நான் எந்த விதத்தில் நான் சப்போர்ட் கொடுக்க முடியும், அந்த மாதிரி அந்த பெண்ணை இன்னும் ஊக்குவிக்கணுமே ஒழிய என்ன ஏது எங்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்ணை திரும்பி அந்த இன்சிடென்ட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி நிலைமை ஆகிறது. பெண்களை எப்படி நடத்த வேண்டும் என ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என மனநல ஆலோசகர் அபிலாஷா தெரிவித்துள்ளார். சக மனிதனையோ இல்லை ஒரு மனுஷையோ எப்படி நீ ட்ரீட் பண்ணுவ, எப்படி மரியாதை கொடுப்ப, அவளோட உடைமைகளுக்கு எப்படி அவளை செக்ஷுவல் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணாமல் ஒரு பொருளாக பார்க்காம, போக பொருளாக பார்க்காம அவள் ஒரு சக உயிர், எனக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி அவளுக்கும் வலிக்கும்ன்றதை சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் ஆண்னா இதுதான் பண்ணுவான், பெண்னா இதுதான் பண்ணணும் அப்படின்ற பிரிவு இல்லாமல் ரெண்டு பேருமே சமைக்கலாம், ரெண்டு பேருமே கார் ஓட்டலாம் அப்படின்ற அந்த ஒரு சமத்துவத்தை சின்ன வயசுலேருந்தே விதைச்சாங்கன்னா அந்த பிரிவினை வராது. பெண்களுக்கும் மரியாதை தர வேண்டும் என ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் எனவும் அபிலாஷா தெரிவித்தார்.